தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய பயணத்தில் இன்றைக்கு 111ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். 111ஆம் நாள் நிகழ்வில் அ இந்த கதை எனக்கு தெரிஞ்ச மட்டிலும் சொல்லப்பட்டதாகத்தான் நினைவில் இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை. அ புதுமைப்பித்தனுடைய நியாயம்தானா கதையை நியாயத்தோடு சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பெருமைமிகு தோழர் சாத்தூர் கணேசன் அவர்களை தோழமையோடு அழைக்கிறேன். தோழமையே வருக. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். ஏற்கனவே இந்த கதை வந்து நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கும் தோணுது. இல்ல பரவால்ல. இருந்தா கூட சொல்லுங்க. அந்த சொல்ல டயத்துல வந்து நான் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு வந்து இது புதுசா தெரியுற மாதிரி தெரியுது. பரவால்ல. இருந்தாலும் இந்த கதையை வந்து நம்ம திடீர்னு சொன்னதுனால கொஞ்சம் அதை நம்ம உள்வாங்கி கொண்டு சொல்றதுக்கு வந்து முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த கதையை வந்து உங்கள் முன் வாசித்து அதை சொல்கின்றேன். எல்லாமே புதுமைப்பித்தனுடைய கதைகளை பொறுத்த மட்டும் பெரும்பாலுமே பிள்ளை பிள்ளைவாள்களை வந்து நிறைய கதைகள்ல வந்து ஒரு கதாபாத்திரங்களாக கொண்டாந்து கதாநாயகர்களாக கொண்டாந்து கதையை எழுதுற மாதிரி நிறைய கதைகள் வந்து அப்படித்தான் இருக்கு. அந்த மாதிரி கதை தான் இருக்குன்னு நினைக்கின்றேன். இதுல வந்து வடலூர் குமார பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்யறாருன்னா, கொழும்புக்கு போதுன்னு கொழும்பு, அதாவது இளைஞனோட கொழும்புக்கு போதுன்னு சொல்லி வச்சுட்டு ஐபி கொடுத்து விட்டு மேல்துண்டு எதிரி போட்டு கொண்டுதான் புறப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கொழும்புக்கு கிளம்பிறாரு. கொழும்பு கிளம்புறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து இங்க இருக்கிறதுக்கு பிடிக்காம இந்த ஐபின்னு சொல்லணும்ல, எனக்கு ஒண்ணுமே இல்லையா, நான் துண்டை வரிப்பட்டு எனக்கு என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி திரும்பி போயிடுறாரு. புறப்பட்டார். ஆனால் அப்படி புறப்பட்டார். ஆனா தாப்பனார் திடீர் மரணத்தால் மேல் விழுந்து அமுக்கிய கடன்காரர்களுக்கு புகழ் சொல்ல அந்த ஒரு வழிதான் தெரிந்தது. அதாவது அது போறதுக்கு காரணம் எத்தனையோ காரணங்கள் இருந்தா கூட இந்த அவங்க அப்பா திடீர்னு இறந்த காரணத்தினால அவர் வாங்கிய கடன்கள்லாம் போட்டு மேல வந்து அப்படியே அமுக்குற மாதிரி. அப்ப அதுக்கு என்னடா வழி செய்யறது அப்படின்னு சொல்லித்தான் இவர் வந்து கொழும்புக்கு போறதுக்கு வழி பண்ணிட்டாரு. இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை போல் ஒதுக்கி வைத்தோம்னா கைகளை விரிக்கவில்லை. அப்பொழுதும் அவருக்கு அனுபவம் போதாது. அதனால அந்த மாதிரி செய்யல. பள்ளிக்கூடம் என்ற சொப்பன உலகத்தின் வாசகங்களை உண்மையாகவே நம்பி மோசமானார். அப்ப பள்ளிக்கூடம் என்ற சொப்பன உலகம் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் வந்து படிக்கிறது வந்து இருக்குது. சொல்றோம்ல, ஏட்டு சுரக்காய்க்கு வந்து இதுக்கு கறிக்கு உதவாத மாதிரி பள்ளிக்கூடம் என்ற சொப்பன உலகத்தின் வாசகங்களை உண்மையாகவே நம்பி மோசம் போனார் அப்படின்னு சொல்றாங்க. உபாத்தியர்கள் கற்பித்து கொடுக்கவும், பெரியவர்கள் பிரசங்க மேடையில் வாசாம் மகோசரமாக பேசவும் முன்னோர்கள் எழுதி வைத்து போனதை உபயோகித்து பார்த்தார். அதுக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லை. ஏதாவது சொல்லி வாத்தியார் சொல்லி கொடுத்ததையோ இல்லை வந்து மேடையில பேசுறேன்னு சொல்லி இவங்ககிட்ட எப்படியான்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் பாக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. அவன் வந்து இந்த கடனை உடனே கொடுக்கலன்னா அப்படியான்னு சொல்லி விரட்ட ஆரம்பிச்சுறாங்க. கை சுட்டது. தூத்துக்குடி போகும் வண்டியில் 3வது வகுப்பில் உட்கார்ந்த பின்புதான் சுமையை இறக்கி வைத்த ஆசுவாசம் ஏற்பட்டது. எப்படியோ தப்பிச்சு வந்து அந்த வண்டியில வந்து உட்கார்ந்த பிறகுதான் வந்து கொஞ்சம் வந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார். அது வரைக்கும் போட்டு ஒரு நாள் வந்து யாராச்சும் வீட்டுல வந்து கேட்கத்தானே செய்வாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவலையில இருந்தாரு. இப்ப வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டாருன்னு நம்ம சொல்லிக்கலாம். கொழும்பிலும் அவரது லட்சியம் பிரமாதப்பட்டு போகவில்லை. வர்த்தக உலகை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை ஒன்றும் அவருக்கு இல்லை. ஏதாவது வெங்காய கிட்டைங்களை சொன்னதை செய்துவிட்டு 4 காசு சம்பாதிக்க வேண்டும். அவர் நோக்கம் தாமோ தனிக்கட்டை ஊரில் உள்ள தாய்க்கு ரூபாய் 3 மாசம் ரூபாய் அனுப்பி வெளியிட்டா போதும் வந்து. அப்ப அங்க போன பிறகு ஒரு பெரிய தொழில பார்க்கணும், ஒரு முன்னேற்றம் அடையணும், நல்லா நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவரிடத்தில் இல்லை அப்படின்னு தான் எழுத்தாளர் வந்து இதுல குறிப்பிடுறாரு. சரி, அது அந்த சரி அப்படி இருக்குது. அப்படி போகும்போது சரி என்ன செய்யலாம், ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும். நம்ம தனிக்கட்டை தான். நம்ம என்ன செய்யுது, நம்ம தாய்க்கு அப்பா இல்லை, தாய்க்கு வந்து மாசத்துல ஒரு 3 ரூபாயாச்சும் அனுப்பி வச்சு அந்த ஒரு அவங்களுடைய ஆசையாச்சும் நம்ம எடுத்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் மட்டும் இருக்கு. கொழும்புக்கு போவதென்றால் மேல்துண்டுடன் அதே துணையாக நம்பி செல்பவர்களுக்கு உபவாச மகிமைதான்
ஸ்டேஷனில் காத்திருக்கும். கொழும்பு போகணும். அங்க போய் வேலை பார்ப்போம். அப்படி துண்ட உதறி போட்டு வீட்டுக்கு போவாங்கல்ல. மடத்துல உட்காந்துட்டு துண்ட உதறி போட்டு போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொன்ன மாதிரி கொழும்புக்கு போறவங்களுக்கு நம்பி போறாங்க. ஏதாச்சும் இருக்குன்னா, ஆனா உபவாச மகிமைதான் ஸ்டேஷனில் காத்திருக்கும். அப்படின்னு சொல்லுவேன். இந்த உபவாச மகிமை அப்படிங்கிறது என்னன்னா, அப்ப அங்க என்னய்யா அங்கேயும் இப்படித்தானேயா இருக்கும். இங்க வந்து சேர்ந்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அந்த இடத்துல இருக்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அது பிள்ளை அவர்களுக்கு தெரியாது. டிக்கெட்டுக்கு பணம், அதற்கு மேல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சில்லறை. இதுதான் அவரது ஆஸ்தி. அப்ப அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, டிக்கெட்டுக்கு பணம் இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு துட்டு இருக்கு. அந்த 2 மட்டும் தான் அவர்ட்ட இருக்கு. அப்ப இந்த இதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த துண்ட உதறி போட்டுங்கிறது அர்த்தம் வந்து இந்த இடத்துல நின்னு போகுது பாருங்க. அவருக்கு வந்து பணம், டிக்கெட் பணம் இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு. பிறகு மத்தபடி அவர்ட்ட ஒண்ணுமே இல்ல. வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொழும்புக்கு வருகிறவர்கள் மேல் துண்டையோ மூலதனமாகவும் ஜாமீன் பேர் வழியாகவும் கொண்டு வருகிறவரிடம் வசூல் பட்டியலையோ ஸ்டோர் அறையின் சாவியோ ஒப்படைத்து விடுவார்களா? அவ்வளவு வேண்டாம். நட்ட நடுப்பகலில் கடைக்குள் ஏறி அவர்கள் கண் முன்பே நடமாட விடுவார்களா? அப்ப இது வந்து இந்த கதைய சொல்றது பார்த்தீங்களா? ஒருத்தன் போறான். அப்ப போனவுடனேயே உன்ன கடையில உனக்கு வந்து ஒரு அதிகாரி பட்டம் குடுத்து, சாவிய உங்ககிட்ட குடுத்துருவாங்களா? இல்ல அப்படித்தான் அங்கிட்டு, இங்கிட்டு போற மாரி, எதுவும் வேலை பார்க்காம டிமிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி நடக்க விடுவாங்களா? அப்படின்னு சொல்ற மாரி இது கொண்டு போறாங்க. வெள்ளைக்காரர் ஸ்லேவ் ஐலேண்ட் என்ற யதார்த்தமான பெயரைக் கொடுத்திருக்கும் சரகத்தில் வசிக்கும் ஸ்லேவ்ங்கிறது வந்து அடிமை. அடிமை ஐலேண்ட்னா தீவு இருக்கும். தீவு. அடிமை தீவுல யதார்த்தமான கொடுத்திருக்கும் சரகத்தில் வசிக்கும் கிட்டங்கி பிள்ளையவர்களுக்கும் முதலாளிமார்களுக்கும் பிள்ளையவர்களை நம்பாததில் அதிசயமில்லை. அப்ப அந்த இடத்துல போகும்போது பிள்ளைமார்களும் முதலாளிமார்களும் பிள்ளையவர்களை நம்பாததில் அதிசயமில்லை. அது வந்து அடிமை தீவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அங்க வரக்கூடியவர்கள வந்து நம்பணும்னு என்ன இருக்கு? அவன் அப்படிப்பட்ட ஆளா தான் அடிமையா தான் இருப்பான். அவன இப்படித்தான் வேலை செய்யணும். அப்ப வந்து அவன நம்பக்கூடாது. திடீர்னு எங்கிட்டாவது ஓடி போயிருவான். அப்படின்னு வந்து இவன நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற மாரி நம்பாததில் அதிசயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு எழுத்தாளர். அவர் அந்த பக்கத்தில் ஏறி இறங்காத கடப்பாக்கில் சனசங்கியை கணக்கு உத்தியோகஸ்தரின் நுணுக்கத்துடன் கடை சேத்திர யாத்திரை நடைபெற்றது. இதற்குள் 3 நாட்கள் கழித்து விட்டன. அந்நிய நாட்டான் பிச்சை எடுக்க ஆரம்பித்தால் இங்கிலாந்து முதலிய இடங்களில் தாய்நாடு திரும்புவதற்காக வழியுண்டு. அப்போ அந்நிய நாட்டுல போய் அந்நிய நாட்டான் வந்து ஒரு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா இங்கிலாந்து முதலிய இடங்கள்லாம் தாய்நாடு திரும்புவதற்காக வழியுண்டு. பிடித்து கப்பலேற்றி விடுவார்கள். இதுக்கு காரணம் வந்து பிச்சை எடுக்குதுன்னா அவனையே பிடிச்சு வந்து நீ போடா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது உன் தாய்நாட்டுக்கு ஓடு அப்படின்னு சொல்லி பத்தி விட்டுறாங்க. ஆனா கொழும்பு சட்டங்கள் எப்படியோ வடலூர் குமார் பிள்ளையின் மனம் பிச்சை எடுக்க ஒப்பவில்லை. அப்ப இந்த சட்ட திட்டம் வந்து கொழும்புல வந்து எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஒருவேளை வந்து இங்கிலாந்துல நடக்கிற மாதிரி இங்க கொழும்புல நடந்துச்சுன்னா நம்மளை பிடிச்சி நம்ம தாய்நாட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது இவருக்கு. அதனால வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு மனம் இல்லை. அதனால்தான் அப்படிப்பட்ட சட்டம் இங்க இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வழி இல்லாமல் போய்விட்டது. வர்த்தகத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் இராணுவம் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு தெய்வ பக்தியும் அவசியம். இந்த உண்மையை பிரிட்டிஷ்காரர் மட்டிலும் தெரிந்து கொண்டிருக்கவில்லை. கொழும்பு பிள்ளைமாரும் தெரிந்து கொண்டிருந்தனர். இராணுவ பலத்தை பொறுத்தவரையில் யானைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பொழுது அதன் மீது ஊறும் எறும்புக்கும் அது கிடைக்கும் அல்லவா? இது ஒரு அருமையான உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்க போகும்போது ஒரு இராணுவத்துல இருக்கிறது வந்து யானைக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அது மேல ஊர்ந்து போய்கிட்டு இருக்கிற எறும்புக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இங்க வரக்கூடியவங்களுக்கு வந்து வர்த்தகம் இருக்கு, ஏகாதிபத்தியம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்கும் வந்து கொழும்பு பிள்ளைமாரும் தெரிந்து கொண்டு இந்த விஷயத்த வந்து அவங்களும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வந்து அவங்களோட ஒட்டிட்டு வேலை பார்க்குற மாதிரி அங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் வெள்ளைக்காரனுக்கு கிடைக்கும் பாதுகாப்பில் தம் நம்பிக்கையை போட்டுவிட்டு பக்தி விஷயத்துக்காக மட்டும் ஒரு சிறிய பிள்ளையார் கோயிலை கட்டி அதற்கு பக்கத்தில் கிணறை ஒன்றையும் வெட்டி போட்டார்கள். பெரிய முதலாளிமார்கள் தர்பாராக வந்து
தர்பாராக வந்து கடை சிப்பந்திகள் தண்ணீரை வைத்து விட்டு குளித்து விட்டு பிள்ளையாரை அவரவர் உயர்வைகளுக்கு தகுத்தபடி வழிபட்டு செல்வார்கள். தனித்தனி நபரின் பக்தி பெருக்கு டைபாய்டு வியாசரின் டெம்பரேச்சர் படம் மாதிரி அன்றைய வியாபார ஓட்டத்தை பொறுத்ததாக இருந்தாலும் பொதுவாக சங்கத்தினரின் முழு ஆதரவு இருந்ததால் விநாயகர் பாடு சராசரி பக்தி வித்திற்கு மோசமாகி விடவில்லை. இதுல பாருங்க, அங்க இருக்கிற சூழ்நிலை வந்து பக்தியில கொஞ்சம் குறைபாடுகள்லாம் கிடையாது. அங்க இருக்கிற பிள்ளைமார்கள் எல்லாம் வந்து எது எப்படி இருக்கோ, ராணுவம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, சமுதாயத்துல சூழ்நிலையில ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஆனா பக்தியில மட்டும் அவங்க சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அப்ப கடைக்காரங்களாம் அந்த வணிகர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பிள்ளையார் கோயிலை வச்சு அந்த பிள்ளையாருக்கு நிதந்தோறும் வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதனால அந்த வந்து பிள்ளையாருக்கும் வந்து ஒரு சராசரி பக்தி விதத்திற்கு மோசம். அது அப்போ ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த பூஜைகள் எல்லாம் நல்லா நடக்குது. அதிகாலை 7 மணிக்கு அந்த பகுதியில் நோக்கும் திசையெல்லாம் நடமாடும் கோயில்கள் தான். பிள்ளையார் கோயிலின் நெய்வேத்திய விசேஷங்கள் சிறிய சிப்பந்திகளிடையே பக்தி கவர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தது. இது அதிகாலையில இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அங்கிட்ட போய்கிட்டு செய்யறவங்க அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் வந்து அந்த பிள்ளையாரை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி, நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கவர்ச்சிங்கிறது அந்த ஈர்ப்புத்தன்மை. ஒரு தெய்வீக கடாட்சம் பொருந்திய இடமா இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லாத்தையும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது அங்க இருக்கக்கூடிய தெய்வமா இருந்தாலும் சரி, அங்க வந்து மக்களா இருந்தாலும் சரி, அந்த பக்தி பரவசத்தோடு இருக்கும்போது நம்மையும் ஈர்க்கும். அதைத்தான் கவர்ச்சி வந்து தூண்டுதலாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. வடலூர் பிள்ளையும் சித்தி விநாயகர் பக்கத்தில் கோயில் கொண்டருளினார். பிள்ளையார் மனநிலையை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு தேவதையின் மனோதத்துவ சாஸ்திரம் தெரியாது. பிள்ளையவர்கள் மனசில் மட்டிலும் கசப்பு கசப்பு கசப்பு. கோயில் ஐயர் ஒரு நாளைக்கு மட்டும் ஏதோ கொடுத்தார். அதில் அவர் மனசு அபார மகிழ்ச்சி கொண்டு விடவில்லை. மேலும் பிள்ளையாரை போல் நிர்விசார சமாதியில் இருக்க அவர் கல் அல்ல. அவர் மனசில் எரிமலைகள் சீறின. புதிய சமூக சாஸ்திர ஒழுக்க கட்டுப்பாடுகள் தோன்றின. நியாயமானவை என்ற அறிவை நம்பும்படி வருவித்தன. பிள்ளையாரு பக்கத்துல போய் உட்கார்ந்து கூட அங்க இருக்கிற அந்த நெய்வேத்தியம் செஞ்சுட்டு அது ஒரு சுண்டலோ ஏதோ கொடுக்கும்போது அது வந்து அவருக்கு இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல. அது வந்து இருந்தாலும் அவர் மனசுல வந்து ஒரு கசப்பு தன்மையைத்தான் கொடுக்குறாரு. அந்த மகிழ்ச்சி வந்து அவருக்கு வரல. அப்ப அந்த மகிழ்ச்சி வராம இருக்கு. அப்படியே பிள்ளையாரை போல கல்லு போலயும் இருக்கவும் முடியல. ஆனா மற்ற விஷயங்களை எண்ணி எண்ணி அவர் வந்து எரிமலையா சீரக்கூடிய தன்மை வருது. புதிய சமூக சாஸ்திரங்கள் ஒழுக்க கட்டுப்பாடுகள்லாம் வந்து அப்ப தோன்றுது. அந்த பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நியாயமான ஒரு நினைப்பு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு நம்ம பிள்ளை அவர்கள். இப்படிப்பட்ட தத்துவ ஆசிரியனாக பரிணமிக்கும் சமயத்தில்தான் உமையாள்புரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் பக்தி கண்கள் வடலூர் தீரத்தின் பிண்டத்தை கண்டன. இது வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் பக்தி கண்கள் வடலூர் துயரத்தின் பிண்டத்தை கண்டன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எதன் காரணமாக இப்படி சொல்றாருன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வந்து ஆய்வு தான் படுத்த வேண்டியிருக்கும். வடலூர்ல துயரங்கிறது பிண்டத்தைன்னா என்ன? வடலூர் வள்ளலார் வந்து வடலூர் ராமலிங்கம் பிள்ளை அப்ப அங்க அந்த பசியால் துடிப்பவர்கள் அப்ப அப்படிப்பட்ட தன்மையில இருக்கிறக்கூடியவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிண்டத்துக்கு சமமானவர்கள் என்று சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பிண்டத்தை கண்டன. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் கண்கள் 3 தினங்கள் அவரை அதே இடத்தில் பார்த்தன. யார? இவரை, நம்ம இங்கிருந்து போன பிள்ளைய. உமையாள்புரத்து ஆசாமி ஆறாமர சிந்திப்பதில் விசேஷத்தன்மை வாய்ந்தவர். அதனால்தான் 3ஆம் முறையாக வடலூர் குமார பிள்ளையை கண்ட பொழுது அவர் மூச்சையிட்டிருக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் பிள்ளை அவர்கள் காற்றை புசித்து வாழும் கரடி வித்தை கற்றவர் அல்ல. கற்றிருந்தால் இந்த கொழும்பு பிரயாணமே சித்தித்திருக்காது. அது உண்மை. அவர் ஒன்றும் வந்து கரடி வித்தை அந்த வித்தை இந்த வித்தை எல்லாம் எதுவும் கற்றவர் கிடையாது. அப்படியெல்லாம் படிச்சிருந்தாருன்னா அங்கேயே இருந்திருப்பார்ல. எல்லாமே தயார் பண்ணிட்டு அங்கே எதுவும் இங்கிட்டலாம் வர வேண்டியதில்லை. அதனால இப்போ வந்து அவர் கொழும்புக்கு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி மீனாட்சிந்தரம் பிள்ளை தான் அவருக்கு மூச்சை தெளிவித்து உனக்கு என்ன செய்கிறது என்றார். பசிக்கிறது என்றார் வடலூர் பிள்ளை சுருக்கமாக.
உமையாள்புரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு உயிர் பிராணிக்கு உதவி செய்து என்று உறுதி கொண்டு விட்டார். காரணம், அன்று விடியற்காலைதான் வேலைக்கார பையன் ஒருவன் முறைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டான். எண்ணெய் தேய்த்து விடுதலும் கால் பிடித்து விடுதலும் நிபுணன் அவன். இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு உமையாள்புரம் மீனாட்சிசுந்தரம் பிள்ளைகளுக்கு வந்து காலையும் கையையும் பிடிச்சி விடு எண்ணெய் தேய்ச்சி விடுறது ஒருத்தன் இருந்திருக்கான். அந்த பையன் வந்து திடீர்னு வெளியேறி போயிட்டான். முதலாளிகிட்ட முறைச்சிக்கிட்டு வெளியே போயிட்டான். அப்ப இன்னொரு அவனுக்கு பதிலாக ஒருத்தரை வந்து நம்ம வேலைக்கு சேர்க்கணும். அதைத்தான் இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு உயிர் பிராணிக்கு உதவி செய்வதே இந்த உறுதி கொண்டு விட்டார். அப்போ வேற ஒரு ஆளை தேடணும்னு ஒரு எண்ணத்தை இருக்கிறாரு. உமையாள்புரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் கடையில் சிப்பந்தியா இருப்பதில் அவருக்கு அவ்வளவு அபார மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. இதை பாருங்க, இவர் வந்து சரி இவரை நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு செஞ்சா கூட, ஆனா அவருக்கு வடலூர் பிள்ளைக்கு வந்து வந்து ஒரு திருப்தி இல்லை, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. சேவகம் என்பதற்காக அதிருப்தியும் இடப்படல. சரி சேவகம் செய்யறமே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா நினைக்கவும்ல, ஒரு அதிருப்தியும் கிடையாம இருக்கிறாரு. கடைசியாக விநாயகக் கடவுளின் அருள் என்ற நம்பிக்கை ஏற்படாததும் ஆச்சரியம்தான். ஏனென்றால் விருத்தாந்தத்தை கேட்ட 5-6 நாட்களுக்கு முன்தான் வேலை இல்லை போ என்று விரட்டிய உமையாள்புரம் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை விநாயகக் கடவுளின் பரிபூர்ணமான அருள் அது என்று நினைத்தார். வேலையிலேன்னு போன்னு சொன்னா கூட இதுல வந்து உமையாள் பிள்ளை மீனாட்சிசுந்தரம் பிள்ளை கொடுத்த ஒரு நம்மளுக்கு ஒரு அருள் தான், கடவுளின் அருள் தான் அவரை வந்து இப்படி பேச சொல்லுது, அவர் நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்க சொல்லுதுன்னு நினைக்கிறாரு. ஆனா பிள்ளை அவர்கள் நமது பிரச்சனை இழப்பின் அருள் என்று நம்பினார். அப்படி வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளவில்லை. பிள்ளையவர்களுக்கு இருந்த ஆசையெல்லாம் திருநெல்வேலி கடன்காரர்களை தம் காலடியில் வைத்து ஆட்டி பார்க்க வேண்டும் என்பது. இது அதாவது இந்த சிந்தனை எதுக்கு அப்படின்னு தெரியல. வேறே வந்து கடன் பெற்றிருக்காரு, கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த கடனை கட்ட முடியாம தான் கொழும்புக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அவங்கள பூராமே இவர் காலடியில் வைத்து பார்க்க வேண்டும் சொல்லி ஒரு எண்ணம் வருது. அப்படின்னா இப்போ இவர் வந்து எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு தெரியாம அந்த பிள்ளையவர்களுக்கு இருந்த ஒரே ஆசை வந்து திருநெல்வேலி கடன்காரர்களை பூரா தம் காலடியில் வைத்து ஆட்டி பார்க்க வேண்டும் என்பது. அது சாத்தியம் இல்ல. அடுத்த வரியிலே சொல்லிடுறார், சாத்தியம் இல்லாததால் தம்முடன் நெருங்கி தம் வசிக்க நேர்ந்த சமுதாயத்தை காலடியில் கொண்டு வந்து வைத்து ஒரு நாளைக்காவது கண்ணில் விரலை விட்டு ஆட்ட வேணும். இந்த இந்த எண்ணமும் ஒரு தேவையில்லாத எண்ணம் போலதான் தெரியுது. சரி அவங்களத்தான் மிதிக்க முடியல, சொல்லுவோம்ல, அவனைத்தான் அடிக்க முடியல, இன்னொருத்தனை அடிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷப்படுவோம்ல, அந்த மாதிரிதான். சாத்தியமில்லை. தம்முடன் நெருங்கி தாம் வசிக்க நேர்ந்த சமுதாயத்தை காலடியில் கொண்டு வைத்து ஒரு நாளைக்காவது அவங்கள வந்து கண்ணில் விரட விட்டு ஆட்ட வேண்டும் என்பது இன்னொரு ஆசை. பசியின் சாயை மறைய பிரமாண்டமாக வளர ஆரம்பித்தது. உமையாள்புரம் பிள்ளை வடலூர் பிள்ளையை பண வசூலுக்கும் சரக்கு பிடிக்கவும் அனுப்பி வைத்தார். பல முதலாளிகளுடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் அளித்தார். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மீனாட்சிசுந்தரம் பிள்ளை இவர் வந்து வசூலுக்கு போ, பணம் வாங்கிட்டு வா, ஆற பார்த்துட்டு வா, இரவு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுனால மற்ற பிள்ளைவாள்களோடையும் மற்ற ஆளுகளோடையும் முதலாளிமாரோடையும் இவருக்கு வடலூர் பிள்ளை அவர்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. அவருடைய சிநேகம் வளர்ந்துகிட்டு இருக்கு அவங்க கிட்ட. கொழும்பு கடையில் உதவி தொழில்களுக்கு போகிறவர்களுக்கு எப்பொழுதாவது தனிக்கடை ஆரம்பிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் அல்லது ஏற்படும். பிள்ளை அவர்கள் விஷயத்திலும் இது ஏற்பட்டது. சொல்லுவாங்கல்ல, கடையில இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனே தனி கடை போட்டுருவான்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி அப்படி பழக்கம் இருக்கு. அப்படியே வருது, பசு பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து வியாபாரம்னா வணிகம்னா இப்படித்தான் போலுக்கு, அப்படி போகணும் வரணும் கொடுக்கணும், ஒருத்தர் கொடுப்பா ஒருத்தர் வாங்குவார், இப்படி போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளும் வந்து ஒரு தனிக்கடை போட்டலான்னு சொல்லி இவருக்கும் இல்லை, மொத்தத்திலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் இவருக்கும் வருது, தனிக்கடை போட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப வடக்கத்தி சேட்டு ஒருவன் இவரை நம்பி பணம் கொடுக்க உத்தேசம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லி மூலதனம் ஒண்ணு வேணும்ல. ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், இல்லாட்டா ஒரு கடை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கைவசம் கொஞ்சமாச்சும் ஒரு பணம் இருந்தால்தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தொழில ஆரம்பிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துலதான் வடக்கத்தி வடநாட்டை சேர்ந்த ஒரு சேட்டு ஒருவன் வந்து
இவர நம்பி வந்து பணம் குடுக்க வித்தியாசம். அந்த நம்பிக்கை வந்து எப்படி வந்துச்சு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா, அவரு தான் வசூல் பண்ணிட்டாரு. பணம் வந்து அவர் கையில விளையாடுது. போயிட்டு வராரு, வாங்கிட்டு வராரு. இல்ல நல்லபடியா குடுத்துட்டு வராரு. அப்ப இப்ப இவரு ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கக்கூடியவரு தான். ஒரு நல்ல செயல்ல இருக்கிறவர். நல்ல நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஆள் தான். அப்ப இவருக்கு வந்து நம்ம பணம் குடுத்து தொழில் நடத்த செய்றதுல வந்து நமக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பணம் குடுக்க உத்தேசிக்கிறாய்ங்க. தவிரவும் உமையாள் பிள்ளை, மேல்புறம் பிள்ளையும் ஏதோ உதவினார். அவரும் உதவுறாரு. ஒரு நல்ல நாளில் வடலூர் பிள்ளையின் சொந்த கடை திறக்கப்பட்டது. முதலாளி ஸ்தானத்தை பெற்றுவிட்டா வியாபார அனுபவம் வந்து விடுமா? இதுலயும் வந்து ஒரு கொக்கிய போடுறாரு பாருங்க. அது எழுத்தாளர் வந்து, ஆமையா வந்து ஒரு தொழிலுக்கு அதாவது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ன மாரி ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். அந்த தொழில ஆரம்பிச்சோனே முதலாளி எண்ண விட முடியுமா? இல்லாட்டா அணுவும் வந்துருமா? அந்த வியாபார தந்திரம் வந்துருமா? அப்படின்னு சொல்ற மாரி தான் அந்த புதுமைப்பித்தன் அவர்கள் இந்த ஒரு கேள்விய வந்து குடுக்குறாங்க. அதனால தான் ஆள் வைத்து கடன் நடத்த வேண்டியதா இருக்கு. அப்போ அனுபவம் இல்லன்னா, நம்ம நெறைய பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஓனர் வந்து நல்ல நிலையில இருப்பாரு. ஆனா மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி ஆரம்பிக்கும்போது அவருக்கு அந்த அனுபவம்லாம் இருக்காது. என்னென்ன மருந்து எப்படி குடுக்குறது, என்னென்ன அனுப்புறது. அப்ப அதுக்கு தகுந்த மாரி ஒரு வேலையாள போட்டு, அந்த பி ஃபார்ம் படிச்ச ஒரு பையனையோ, பொண்ணையோ போட்டு அந்த வியாபாரத்த நடத்துவாங்க. அதே மாரி தான் ஆள் வைத்து கடை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. வியாபார நுணுக்கம் தெரிந்தாலும், தெரியாவிட்டாலும் முதலாளியான பிறகு வைப்பாட்டி வைத்துக் கொள்ளாமல் இருப்பது கௌரவ குறைவு. இது அந்த நேரத்துல வந்து புதுமைப்பித்தன் வந்து இப்ப நெறைய கதைகள்ல இந்த மாரி ஒரு சங்கதிய வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. அப்ப சங்கதிகள சொல்லிட்டு இந்த சங்கதிகள் வந்து எப்பவுமே இருக்குது மாரி தான் தோணுது. காரணம் என்ன, முதலாளி ஆயா போச்சுன்னா, அணுவும் இருக்கோ இல்லையோ, வேற நுணுக்கம் தெரியுதோ இல்லையோ, ஆனா வைப்பாட்டி மட்டும் ஒண்ணு வச்சுக்கிட்டா தான், அதனுடைய அவரு சிறந்தவரு, நல்லவரு, வல்லவரு, நல்லா பெண்டெடுப்பாரு அப்படின்னு சொன்ன மாரி கௌரவ குறைவா நெனச்சுக்கிருவாங்க. அதனால அது வேண்டாம் அப்படிங்க. அப்ப வைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துர்றாங்க. அதை உத்தேசித்தோ அல்லது இயற்கையின் தேவையாலோ மலிவான மலிவான சிங்கள வைப்பாட்டியை வைத்துக் கொண்டார். இத ஏன் மலிவான சிங்கள வைப்பாட்டியை வைத்துக் கொண்டாருன்னு சொல்றாரு? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பின்னாடி படிக்கும்போது எதுவும் சொல்றாங்களா? இல்ல இதனுடைய காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி மலிவான சிங்களம் அப்ப வந்து ஈஸியா ஒரு வைப்பாட்டி கிடைக்க எவ்வளையோ தவம் கடந்து தேடி பிடிக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வரும். இல்லாட்டி ஈஸியா அமைஞ்சிடும். அப்ப அந்த மாரி சொல்ற மாரி தான் இவரு சொல்லியிருக்கிறாரா? இல்ல ரொம்ப ஒரு மோசமான கீழ்த்தரப்பட்ட அ வேண்டாத செயல்கள் செய்யக்கூடிய ஒரு சிங்கள வைப்பாட்டியை வைத்துக் கொண்டாரா? அப்படின்னு சொல்ற மாரி, இத ஏன் சொல்றாருன்னு நம்ம பின்னாடி அந்த இதுக்கு வரலாம்னு நெனைக்கிறேன். அப்படிதான் வரும்னு நெனைக்கிறேன். பிள்ளை அவர்கள் தொழிலை ஆரம்பித்த நேரத்தின் விபரீதமோ, எண்ணமோ வர்த்தக உலகத்தில் பணம் புரளுவது கஷ்டமாயிற்று. பெரிய பெரிய விலாசங்கள் 2, 3 தொடர்ந்தாற்போல் முறிந்தன. கடன்காரங்களின் பிடுங்கல் அதிகமாயிற்று. பிள்ளையவர்களின் வியாபார ஓட்டம் அவ்வளவு தெளிவில்லை. இதுல பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து பண புழக்கம் வந்து கொஞ்சம் தடைபட்டு போச்சு. அதுல வந்து புரள்வது கஷ்டமா போச்சு. ஆ பெரிய பெரிய விலாசங்கள்லாம் இவருக்கு மேல இருக்கக்கூடிய கடைகள வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்களோட சூழ்நிலை கூட ரொம்ப கீழ்ப்பட்டு போச்சு. அதாவது முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. அப்ப கடன்காரர்களையும் பிடுங்கல் அதிகமா இருக்கு. கடன்காரன் பிடுங்கல் அதிகமா அங்கேயும் போய் கடன் வாங்கி தான் அந்த இந்த கடை நடத்தும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கடன் வாங்கி அது வந்து திருப்பவும் கடனா போச்சு. அப்ப திருநெல்வேலி கதை மறுபடியும் கொழும்பிலும் ஒன்ஸ் மோர் அடித்து விடுமோ என்ற பீதி அதிகமா இருக்கு. திருநெல்வேலியில கடன் வாங்கிட்டு ஓடி போய் கட்ட முடியாம தப்பிச்சு பொழச்சு இங்க வந்த கொழும்புல வந்திருக்காங்க. கொழும்புலயும் வந்து நான் தொழில் ஆரம்பிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட எல்லாம் கடனை வாங்கி உடனே வாங்கி போட்டு அந்த தொழிலும் வந்து கதை கந்தலாகி போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த கதையே இங்கேயும் வந்து ஒன்ஸ் மோர் அடித்து விடுமோ என்ற ஒரு பயம் வந்து பிள்ளை அவர்களுக்கு தோன்றுது. ஆனால் ஆனால் மிரண்டு விடவில்லை. பேச்சு வெளிவராமல் இருக்க சரக்குகள் அதிகமாக வாங்க ஆரம்பித்தார். இது வந்து ஒரு தொழில் நடத்துறவங்களுடைய ஒரு யுக்தி, ஒரு தந்திரம். அதாவது தொழில் நடக்குதோ, வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, கடைய வந்து அபிவிருத்தி செய்து பொருட்களை வந்து வாங்கி குவிப்பாங்க. அப்ப அந்த பொருட்களை வாங்கி குறிக்கும்போது குவிக்கும்போது என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இவருக்கு வந்து தொழில் வந்து ரொம்ப சிறப்பா நடக்குது. நெறைய பணம் புழங்குது. நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மாயை
கிரியேட் பண்றதுக்காக பண்ணுவோம்ல, அந்த மாரி தான் மிரண்டு விடவில்லை. பேச்சு வெளிவராமல் இருக்க சரக்குகள் அதிகமாக வாங்க ஆரம்பித்தார். திடீரென்று 3 கிடங்குகள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டன. சரக்குகள் அதிகமாகுனா, அப்ப ஒரே இடத்துல வந்து வைக்கவும் முடியாது. அப்ப 3 கிட்டங்கிய புடிச்சு அங்கங்க போட்டு வச்சுறாரு. அன்று சாயங்காலத்துக்குள்ளாரவே அவ்வளவும் ₹1,00,000 சரக்கு. சாயங்காலம் கடையை அடைக்கும் பொழுது சிப்பந்திகளை கூப்பிட்டு சம்பளமும் அதற்கு மேல் 5ம் 10ம் கொடுத்து கணக்கு தீர்ப்பது போல் காட்டிக் கொள்ளாமல் கண்களில் மண்ணை தூவினார். இப்போ பாருங்களேன், அதாவது நெறைய சரக்குகள வாங்கி குமிச்சிருக்காரு. இப்ப கடன்னா, திருப்பி நெறைய கடன வாங்கி, பொருட்கள வாங்கி அங்க போட்டு, இங்க போட்டு, ஒவ்வொரு நேரமும் சாயந்தரம் ஆன உடனே சிப்பந்திகளுக்கு வந்து சம்பளத்த வந்து வாரி வழங்குற மாரி வாரி வழங்கி குடுத்து, எல்லாருடைய கண்களிலும் மண்ணை தூவிட்டு குடுப்பாங்களாம். அந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. கடை, கிடங்கு எல்லாவற்றையும் இழுத்து பூட்டி சீல்வது. இதெல்லாம் குடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, கடையையும், கிடங்கு எல்லாவற்றையும் இழுத்து பூட்டி சீல் வைத்தார். அ இது இப்ப நீங்க நெறைய நம்ம வந்து தமிழகத்திலேயே மத்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கும்போது, இது ஒரு சூழ்நிலை ரொம்ப நெறைய வருது. ஏன்னா கேட்டா சீட்டு பிடிப்பாங்க. அந்த சீட்டு, இந்த சீட்டும்பாங்க. நாங்க இதுக்கு 1க்கு 10 தரோம், 5 தரோம்ன்னு சொல்லி எல்லாத்தையும் பணத்த வாங்கி செஞ்சுட்டு, கடைசில பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அப்படி வந்துரும், இப்படி வந்துரும் பணத்த போடுவாங்க. மறுநாள் 1 வாரம் கழிச்சு எல்லாத்தையும் பூட்டிட்டு எங்கிட்ட போயிருவான். அந்த அந்த சூழ்நிலையில தான் இப்ப வந்து இப்படி பண்ற மாதிரி இழுத்து பூட்டி சீல் வைத்தார். சிங்களத்தின் இழுத்து பூட்டுனா அப்புறம் தொழில் போயிருச்சு. கடன் வாங்கியாச்சு. மத்தவங்கலாம் அடிக்க வருவாங்க. அப்ப இப்ப என்ன செய்றது? அப்ப நடுத்தெருவுல நிக்க முடியுமா? அப்போ ஏற்கனவே வைப்பாட்டி ஒரு மலிவான வைப்பாட்டி வேற அமைஞ்சுட்டாப்புல. அவ எப்படியாச்சும் வந்து நம்மள பார்த்துக்கிடுவான்னு சொல்லி சிங்களத்தின் வீட்டுக்கு போய்விட்டார். மறுநாள் காலை மணி 9 ஆகியும் கடை திறக்கப்படவில்லை. வடலூர் பிள்ளையும் முறிந்து போனார் என்ற செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. ஜேட்ஜிகளும் சிறிய கடைக்காரர்களும் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொள்ளவில்லை. மனமார வாயார திட்டினார். வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொள்ளவில்லை. மனமார வாயார திட்டினார்கள் அப்படின்னு சொன்னார். திட்டிக்கிட்டே இருக்காங்க. சிங்களத்தின் வீட்டில் இருப்பதா துப்பு தெரிந்தது. எல்லோரும் ஒருமிக்க வீட்டுக்குள் புகுந்தார்கள். ஏமாளி பயலே என்று ஆரம்பித்தார் ஜேட்ஜி. மற்றவர்கள் அவர்கள் குலச்சாரப்படி திட்டினார்கள். போயிட்டான். எப்படியும் கண்டுபிடிச்சு இங்கதான் இருக்கியா? விடுவாங்களா? எப்படியும் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு தாறுமாறா புடிச்சு வைறாங்க. எல்லாம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, வைறாங்க. ஆ பிள்ளை அவர்கள் அமைதியாக கல்லைப் போல் இருந்தார். சந்தடி ஓய்ந்ததும் உங்களை ஏமாற்றுவது என் நோக்கம் அல்ல. கடன் எல்லாவற்றையும் பைசா விடாமல் கொடுக்கவேண்டும் என்பதுதான் என் ஆசை. சந்தடி இதுல பார்த்தீங்கன்னா, பிள்ளையவர்கள் அமைதியா கல்லைப் போல் இருந்தார். சந்தடி ஓய்ந்ததும் அப்படின்னு சொல்றாரு. சந்தடி ஓய்ந்தது அப்புறம் வந்து அவங்க பேச்சுகளும், அந்த வசவுகளும், திட்டுகளும், அது நடந்து கிடந்து அங்கிட்டு, இங்கிட்டு ஓடிக்கிட்டு, ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த சந்தடி ஓய்ந்ததும், அந்த ஓஞ்சு போன உடனே, உங்கள ஏமாற்றுவது என் நோக்கம் இல்ல. அப்ப இந்த வார்த்தைய வந்து யாருக்காக சொல்றாரு? அப்படிங்கிற மாரி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. உங்களை ஏமாற்றுவது என் நோக்கம் அல்ல. கடன் எல்லாவற்றையும் பைசா விடாமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. பெரிய முதலாளிகளே தயங்குகிறார்கள். சமயத்தில் எல்லோரும் கேட்டுவிட்டால் எல்லோருக்கும் நஷ்டமாகுமே என்பது என் வருத்தம். இப்பொழுது சொல்கிறேன், நீங்கள் கொடுத்திருக்கும் கடனை தவணையாக பெற்றுக் கொள்கிறீர்களா? அப்படியானால் பாக்கி இல்லாமல் செலுத்துகிறேன். இல்லாவிட்டால் கோர்ட்டுக்கு போய் இருக்கிற பங்கு போட்டுக் கொள்வோம் என்று கடைசியா சொன்னார். பாருங்க. அந்த அங்க வந்து திருநெல்வேலியும் ஐபி குடுத்துட்டு வந்தாப்புல. இங்கேயும் ஐபி குடுக்குற மாரி ஒரு வார்த்தைய போடுறாரு பாருங்க. ஒண்ணு என் கடன வந்து தவணையா நீ வாங்கிக்கிடணும். அப்படி ஒத்துக்கலையா? கோர்ட்டுக்கு போவோம். அங்க வச்சு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் போய் ஒரு ஐபிய குடுத்துட்டு வந்துரலாம்ல. ஐபிய குடுத்தா நீ எங்க எவன்ட்ட வாங்குவ? அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அப்ப அப்படி சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு வயித்துல புளிய கரைக்குது. பீதி அடிக்குது. வந்தவர்கள் பீதி அடித்து போனாங்க. இப்போது வசூல் செய்தால் தம்படி கூட தேறுமோ என்னமோ! அவன் தவணை மூலம் பூர்த்தி செய்வான் என்பது எப்படி நிச்சயம்? ஒரு வழியாக நிர்ணயிக்க முடியவில்லை. முடிவில் அவரை திட்டிவிட்டு சென்றார். அப்ப அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, இப்ப இவனோட சூழ்நிலை நம்மளுக்கு தெரியுது. இவன் இப்படிப்பட்ட பயலான்னு தெரியுது. இவன்ட்ட நம்ம என்னதான் பண்ணி என்னதான் தேறப்போகுது? தம்புடி கூட தேறுமா? அது பைசா தம்புடி பைசா கூட தேறாது ஒழுக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி இவன்ட்ட வந்து நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிட்டே செஞ்சுட்டு போயிடுறாங்க. திட்டி விட்டு போயிடுறாங்க. வடலூர் பிள்ளை அதனுடன்
தூங்க போய்விடவில்லை. அல்லது ஊருக்கும் கம்பி நீட்டவில்லை. ஒரு முரட்டு வக்கீலை பிடித்து அமர்த்தினார். அவன் கையில் தம் வழக்கையும் யோசனைகளையும் ஒப்படைத்தார். வக்கீல் கடன் கொடுத்தவர்களின் பட்டியல் தயாரித்து அவரவர்கள் தொகைக்கு தக்கபடி விகிதாச்சாரம் போட்டு முடிவு கூற 1 மாதம் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பினார். சிறு கடன்காரர்கள் கிடைத்தது போதும் என்று 1க்கு காலா வாங்கி கொண்டு ஓடினார்கள். இப்படி மெஜாரிட்டி தொல்லை ஒழிந்தது. வக்கீல வச்சு சமாளிச்சுட்டாப்ல. வக்கீல் வந்து அவன் நோட்டீஸை விட்டுட்டான். இவரு வந்து நாங்க தவணை தவணையா கொடுக்க போறோம். எங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கு. நீங்க நோட்டீஸ் வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கிக்கோங்க செய்யுங்க. இப்ப வந்து எல்லாமே இந்த சீட்டு போட்டு ஏமாத்துற கதை தான். இவ்வளவுதான் இருக்கு. நீ கொடுத்தது. நீ வந்து வாங்கினா வாங்கிக்க அப்படின்னா, அப்போ பஞ்சத்தோடையும் பசியோடையும் வறுமையோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைக்காரங்களாம் என்ன செய்வாங்க? சரி வந்தது போதுமையா, தொலைஞ்சு போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்களே. அப்படி வந்து கடங்க 1 காலாக வாங்கி கொண்டு ஓடினாங்க. இப்படி மெஜாரிட்டி தொல்லை ஒழிந்தது. மற்றும் பெரிய புள்ளிகள் வேறு வேறு விதி இல்லாமல் நிபந்தனையை ஒத்துக்கொண்டார்கள். அவர்களும் வேற வழி இல்ல. இப்ப இவனை வச்சு நம்ம என்னதான் என்ன அழுகிறது? இப்படிப்பட்ட பயட்ட கொடுத்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. கையில் மூலதனம் போடாமல் ரூ. 1,00,000 சரக்கு அது இருக்கும் பொழுது தவணை செலுத்துவதற்குமா வலிக்கிறது. மாதம் முதல் தேதியின் டனார் என்று ரொக்கம் அவருக்கு போய்விடும். ஆனா மார்க்கெட்டில் பிள்ளை அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார். நெடுங்காலம் வரையில் அந்த கருப்பு புள்ளி மாறவில்லை. தவணை குறியாக செலுத்தியது அவரிடம் நம்பிக்கையை கிரடு தட்டிய பின்பே வருவித்தது. தவணை குறியாக செலுத்தியது அவருடைய நம்பிக்கையை கிரடு தட்டி. அப்போ தொழில் நடந்துட்டு இருக்கு. அப்போ கிரடு தட்டி போச்சு. இவன்கிட்ட வந்து நம்ம இன்னும் பொருள் கொடுத்து வாங்க முடியாது. இவன் இப்படித்தான் இருப்பான். இவன்கிட்ட வந்து இவன் நம்பிக்கையே போச்சு. மக்கள்கிட்டையும் சரி, வியாபாரிகளும் சரி, எல்லாத்துலயும் நம்பிக்கை போச்சு. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கடைசியில அவனுக்கு அஹ் அஹ் மத்தவங்க நம்பக்கூடிய சூழ்நிலை எப்போ வருது அப்படின்னு கிழடு தட்டிய பின்பே வருவித்தது. அவருடைய தொழிலும் நன்றாக வளர்ந்தது. 10 வருஷங்கள் கொழும்பு வியாபாரமே அவரது கைக்கு நின்றது நம்ப முடியாது. மூலதனம் பெறுவதற்கு வடலூர் பிள்ளை செய்தது சரியா தப்பா? சந்தர்ப்பத்தை ஊகித்துக் கொண்டார். அப்புறம் நாணயத்தனாக இருந்தாரே. முதலில் அவர் கை ஓய்ந்து கிடக்கும் போது அவரை நசுக்கி போட வேண்டும் சமூகம் என்ற தனித்தன்மையற்ற ஒன்றை நினைத்ததே. அவர் செய்தது தவறானால் முதலில் அவர் ஐபி போட வேண்டிய நிலைமையை ஏற்பட வைத்தது மட்டும் சரியா? ஓய்ந்து சல்லென்று இருமும் காலத்திலும் வடலூர் பிள்ளைக்கு ஓயாத வேதாந்தமாகிவிட்டது இந்த மாதிரி பேச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதைய முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் இருக்கான். அவன் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு ஐபி கடனை வாங்கிட்டு ஐபி வந்துறான். அந்த ஐபி வாங்கிட்டு கொழும்புக்கு வந்துட்டு அங்கேயும் வந்து அவனுடைய நான் தான் எப்படிப்பட்டவங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அங்கேயும் வந்து ஐபி கொடுக்குற சூழ்நிலைக்கு போயிட்டான். அவன் எவன்கிட்டயோ கடனை வாங்கி பொருளை வாங்கி எல்லாத்தையும் சரக்குகளை ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தா கூட ஆனா அவனுடைய நிலைமை வந்து மாறவே இல்லை. அந்த நம்பிக்கையை வந்து இழந்துட்டான். அப்போ ஒரு வணிகம் ஒரு வியாபாரம் செய்யும் போது எல்லோருடைய நம்பிக்கையோடு செஞ்சாதான் அது வந்து தொழில் பெருகிக்கிட்டே போகும். சும்மா வந்து ஷோ பண்ற மாதிரி பொருட்களையும் சரக்குகளையும் ஏற்றி வைத்து விட்டு மக்கள்ல வந்து மண்ணை வாரி தூவிடலாம், அவன் கண்ணை மூடி இது பண்ணிடலாம், மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த காலத்துல தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா அதை பாத்திரம் மருந்து பிச்சைற மாதிரி ஒருத்தன் எப்படி இருக்கான் அவனை வந்து அறிந்து சொல்லுவாங்களே. என்ன சொல்லுவாங்கன்னா ரோசக்காரனுக்கு கடனை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடும்பாங்க. அதாவது ரோசக்காரன் எவன் ஒருத்தன் ரோசமா இருக்கானோ அவனுக்கு தான் வந்து பொண்ணை கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அவ மழுங்கி அதாவது ரோசக்காரனுக்கு வந்து கடனை கொடுக்கணும். மழுங்கி போயிருப்பான்ல, அதாவது எது சொன்னாலும் மாமா சரி மாமா அவன் தலையாட்டிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பொண்ணை கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இத மாதிரிதான் இப்ப இந்த ஆள் வந்து எப்படிப்பட்டவரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கிடாம வந்து எல்லாமே கடனை உடனே கொடுத்து அவனை மேலேற்றி விடலாம் நினைக்கல. அவங்க கொஞ்சம் சம்பாரிச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இவன் வந்து அவங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு அவங்க பொருளையே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் விட்டு இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி இது அந்த காலத்துல நடந்திருக்கு. இந்த நடைமுறை நடந்திருக்கு. ஆனா இப்பயும் நிறைய இடத்துல இதே கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய நம்ம சம்பாரிச்சு போடலாம், நிறைய வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட வந்து பணத்தை கொடுத்து போட்டு லோன்னு அலையக்கூடிய தன்மையில ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க.
அவங்க வந்து கோர்ட்டு கேஸ் போனா அது வக்கீலுக்கு வந்து சொல்ல வச்சுன்னா அப்ப அங்கிட்டும் காசு இங்கிட்டும் காசு அப்படின்னு சொல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா வக்கீலை பொறுத்த மட்டும் அவர் எந்த கட்சிக்கு இருக்கிறாரோ அவருக்கு சாதகமா நடத்தணும்னு சொல்லி அவங்களுடைய இதுலதான் போவாரு. அப்ப நீதி வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தா கூட ஆனா அவங்களுடைய தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குன்னா அவர் யாராக இருந்தாலும் சரி அவரோடக்கு வந்து சாட்சிகளும் இதெல்லாம் சந்தர்ப்பங்களும் எப்படிலாம் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவரை காப்பாத்துறதோ வழி பண்ணுவார். அவங்க தொழில் அப்படித்தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த மக்கள் வந்து எப்படி ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க யாரையுமே நம்ம கணிக்க முடிவதில்லை அப்படின்னு தான் அந்த கதை வந்து முடியிற மாதிரி இருக்குது. அப்ப தலைப்பு என்ன சொல்றாரு? நியாயம்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நியாயம்தான் அப்படின்னு சொல்றது வந்து அப்போ இவர் செய்தது வந்து நியாயம்தான் அப்படின்னு தான் புதுமைப்பித்தன் முடிச்சிருக்கிறாரு. அவர் முடிச்சிருக்காருன்னா அப்ப இவரை இந்த நிலைமைக்கு கொண்டாந்தது இந்த சமூகம் தான். அப்ப அவர் அப்படித்தான் செய்வாரு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப அந்த சமூகம் செஞ்ச செயல் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா அந்த சமூகம் வந்து என்னென்ன செஞ்சது நமக்கு தெரியல. அப்ப இவர் செய்த வேலைகள் பூரா அவர் அனுபவித்த வேலைகளாக இருக்குமோ, அவர் அனுபவித்த துன்பங்கள், துயரங்களா இருக்குமோ என்று நம்ம அந்த அந்த தலைப்பின்படி நாம யோசிக்க தோன்றுகிறது. ஒரு நல்ல கதைதான். தற்போதைய சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஒரு கதை. நியாயம்தான் என்று. இந்த கதைய பொறுத்தமட்டில முன்னாடியே நம்ம வாசித்திருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா, சொல்லியிருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்தமட்டிலும் எனக்கு இது அந்த புது கதையாகத்தான் தெரியுது. ஏனென்றால் நான் வந்து ஒருவேளை இதுல கலந்து கொள்ளவில்லையோ என்னன்னு தெரியல. நன்றி. வாழ்க வளமுடன். இந்த நன்றி. இந்த கதை வந்து சொல்லலை, இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிய. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. நான் தொடக்கத்திலே சொன்ன மாரி தான். கதைய நியாயத்தோட சொல்லுங்கங்கிற மாரி, முதலாளினா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரியான வரிகளெல்லாம் அ ஒரு ஒரு கதையினுடைய போக்கும் இப்படிதான் இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. காலத்தினுடைய அருமை கருதி பின்னூட்டத்தை அ நெருக்கமாகவும், சுருக்கமாகவும் அ அ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற ஆளுமை இன்றைக்கு கதை சொல்லிய காரணத்தினால் நவநீதா கிருஷ்ணன் தோழர் பின்னூட்டத்த தொடங்குங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த கதை இன்னைக்கு நம்ம கணக்கு பரீட்சைக்கு போகும்போது கடைசியில் அறிவியல் பரீட்சைக்கு எழுதுன மாதிரி நமக்கு நம்ம அதை தயார் பண்ணி வைக்கும்போது இதை வந்துருச்சு. உண்மையிலேயும் நியாயம்தான் இந்த கதை. நான் இடையில கொஞ்சம் இணையத்தில் இணையாதனால அந்த கதை நான் வாய்ச்சது தெரியல. உண்மையிலே சிறந்த கதை தான். அதாவது இங்கேயும் திருநெல்வேலி பெரும்பாலும் அந்த புதுமைப்பித்தன் வந்து திருநெல்வேலி பிள்ளைமார்லேயும் டார்கெட் சொந்த சொந்த வீட்டை வெள்ளடிக்கிற மாதிரி அது. சொந்த வீட்டில் சில குற்றங்கள் வந்து அதை அந்த மாதிரி அதை காட்டுறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னு இங்கேயும் ஐபி கொடுத்துட்டு கொழும்புல போய் அங்கேயும் ஐபி கொடுத்துட்டு அந்த சரி வியாபாரத்தை பெருக்கும்போது போது சில அவர் சொன்னதுலேருந்து சிலதை பார்க்கும்போது அங்கே ஒரு பணக்காரர் இருந்தானா ஒரு கூட ஒரு சேர்க்கை இருக்கணும் போல் இருக்கு. குறைஞ்ச ஒரு தரம் குறைந்தான்ட்டு சிங்கள பெண்ணு சேர்க்கைங்கும் போது எல்லாம் ஒரு அந்த ஒரு தொழிலுக்குரிய அந்த ஒரு இந்த மாதிரி அந்த தொழில் செய்வதோட பெரும்பான்மையில் இருந்திருப்பா போல் இருக்கு. அதை ஒரு பகடி வர்ற மாதிரி பண்றாரு. அந்த வேலை பின்னோட்டமே நம்ம தோழர் கணேச பின்னோட்டமே அதிகமாக சொல்லிட்டாங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. பணித்தொழில் பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தோழர் சாத்தூர் கணேசன் அவர்கள் கதையை சிறப்பாக சொன்னாங்க. மேக்சிமம் அவரே பின்னூட்டமும் சொல்லிட்டாரு. அதனால ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் நான் சொல்ல வேண்டியது தோணுது. அதாவது இந்த வடலூர் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய தந்தை பட்ட கடனை இறந்ததுக்கு அப்புறம் அவர் பட்ட கடனை அடைப்பதற்காக தான் மேல ஒரு துண்டோட தான் கிளம்புறாரு கொழும்புக்கு. அப்போ துண்டு போட்டவனை இளக்காரமா நினைச்சு கொழும்புல அவரை துண்டாடுறாங்க. பாவம், அவருக்கு சரியான வேலை கொடுக்கல, அடிமை மாதிரி நடத்தக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். அதே போல் பிச்சைக்காரனா மாறுவதற்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. இங்கிலாந்து போன்ற லண்டன் போன்ற மாநகரம்னா பிச்சை எடுத்தா அவங்களே அனுப்பி விட்ருவாங்க. அது மாதிரி இங்கே போக முடியாது அப்படிங்கலாம் நல்ல நாசுக்கா சில நிகழ்வுகளையெல்லாம் புதுமைப்பித்தன் அவர்கள் இதில் அருமையாக காட்டுறாரு. இதில் சாத்தூர் கணேசன் அவர் சொன்னார் இல்லையா, அந்த மலிவான சிங்களப்பெண் அப்படின்னு ஏன் போட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து குறிக்கோள் தந்தைப்பட்ட கடனை அடைக்கணும், அது மட்டும்தான். இவர் இங்கே வந்து குடும்பஸ்தானம் மாற்றணும், கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணம்லாம் அவர்கிட்ட இல்லை. அதனால தன்னுடைய தேவைகளை எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு பெண் தேவை. அதனால மலிவான பெண் அப்படி. ஏன்னா பகட்டு பெண் அப்படின்னா
இவரே படாத பாடுபடுத்தும். அதனால தான் மலிவான பெண் அப்படிங்கிற மாதிரி போகிறார். அந்த பெண்ணை பற்றிய வேற எந்த குறிப்பும் தவறான எந்த குறிப்புமே அதில் புதுமைப்பித்தன் அவர் காட்டுறார். ஒருவேளை அதனால தான் அந்த மலிவான பெண் என்று சிங்கள பெண் என்று அதை போட்டிருக்காரோ என்று எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த கதை அதாவது ஆரம்பத்தில் அவருடைய குறிக்கோள் என்னவோ அதை தான் கடைசி வர, ஆனால் கொஞ்சம் ஃபோர்ஸாக அவருக்கு வந்து காலம் அவருக்கு கற்றுக் கொடுத்து கொஞ்சம் ஃபோர்ஸாக நல்லாவே அதை பண்ணி முடிக்கிறாரு. அது நியாயம்தான். அருமையான தலைப்பும் கொடுத்துருக்காரு. நியாயம்தான். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. நன்றி தோழமையே. டிஎஸ்என் தோழர் எதுவும் கருத்து சொல்றீங்களா? புனிதவதியம்மா எதுவும் கருத்து சொல்றீங்களா? சிவசுப்பிரமணிய தோழர் நிறைவா. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாத்தூர் கணேசன் மிக அருமையாக நேர்த்தியாக கதையை சொன்னார். பின்னோட்டமும் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ஒன்றே எனக்கு ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. ரொம்ப அருமையா கேட்டு ரசிச்சேன். ரோசக்காரனுக்கு கடன் கொடுக்கணும், மழுக்குமாரிக்கு புண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பா இருந்துச்சு. ரொம்ப ரசிச்சேன். உண்மை. அது சமுதாயத்தின் நடைமுறைக்கு ஏற்ற ஒரு பழமொழி தான். இதுல வந்து மூலதனம்ங்கிறது ஒண்ணு, வியாபாரத்திற்கு பொதுவா நம்பிக்கை தான் மூலதனம். நம்பிக்கை இருக்கணும். சொல் திறன், அதாவது சொற்பேச்சு, வாக்கு தவறக்கூடாது. நம்பிக்கையும் வாக்கு தவறாம இருந்தாலே வியாபாரத்திற்கு அது மூலதனம் தான். இவர் வந்து இவருக்கு பாதுகாப்பும் கிடைச்சிக்கிறது. கடைசியில யானைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் போது அதன் மீது ஊறக்கூடிய எறும்புக்கும் பாதுகாப்பு கிடைச்சிருது இல்ல. அதைத்தான் சொல்றாரு. வெள்ளைக்காரங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் போது இந்த வடலூர் குமாரசாமி பிள்ளைக்கும் பாதுகாப்பு கிடைச்சிக்கிறது. அது வழக்கறிஞர் மூலம் நல்லா தன்னுடைய போராட்டத்தை, வியாபார போராட்டத்தை சமாளித்து விடுகிறார். இதுல புதுமைப்பித்தன் வந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஒரு இடத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வர்த்தகத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் இராணுவ பலம் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு தெய்வ பக்தியும் அவசியம். அந்த இராணுவ பலம் இதெல்லாம் வர்த்தகத்திற்கு ஏகாதிபத்தியத்திற்கு ரொம்ப அவசியம் இராணுவ பலம். அத மாதிரி தெய்வ பக்தியும் ஏகாதிபத்தியத்துக்கு தான் அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக கம்யூனிஸ்ட் தத்துவத்தை புதுமைப்பித்தன் குறிப்பிட்டிருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பிரபாகர் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? புதுமைப்பித்தன் வந்து கம்யூனிஸ்டும் தான், இருந்தாலும் சாமி கும்பிடுவார். அந்த எழுதுவாராம், எல்லாம் பண்ணுவாராம். சாயந்தரமானால் அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து அவர் வந்து வழிபடுவார் அப்படின்னு சொல்லி தீகா சிவசங்கரனும் கீராவும் பேச நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும் அப்போ. அங்கெல்லாம் வருவாங்க, இவர் அங்க போவார். என்னையும் அந்த இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த இங்க உள்ள பிள்ளைவாளுக்கும் கொழும்பு பிள்ளைவாளுக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. அதுல வந்து மொத்தத்துல இவங்க வந்து இந்த அந்த இதுல வந்து இவங்க கூட அதத்தான் அவரு புதுமைப்பித்தன் பதிவு பண்ணியிருக்கார். அதெல்லாம் உண்மைதான், என்ன அதெல்லாம் பொய் கிடையாது. இந்த கதை வந்து அவர் சொன்னார, சாத்தூரார் அருமையா சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பமே அந்த இங்க உள்ள பிள்ளைவாளுக்கும் கொழும்பு பிள்ளைவாளுக்கும் ஒரு நெருக்கம் உண்டு.
அப்படின்னு திக்கா சிவசங்கரனும் ஹீராவும் பேச நான் கேட்டிருக்கேன். நான் சின்ன பிள்ளை. அப்போ அது இப்போ ஞாபகத்துக்கு வருது இந்த கதையை நினைச்சு. அதை பத்தின ஒரு விஷயங்களை இவர் வந்து புதுமை புத்தன் பதிவு பண்ணியிருக்கார். நல்ல கதை தான், நல்லா தான் இருக்கு. எதை வச்சு எது வேணும் படைக்கலாம்ல, படைப்பாளியுடைய திறமை தானே, சாமர்த்தியம் தானே. நன்றி, வணக்கம். வாய்ப்பு. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தா. அருமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆபத்துக்கு உதவுறவரா கணேசன் உடனே இறங்கிட்டார் களத்துல. அந்த ஒண்ணுக்கு மாணவருக்கு இணைய சிக்கல் இருக்கு, அப்ப கொஞ்சம் லேட் ஆகுமோ அப்படின்றப்ப டக்குன்னு நியாயம் தானான்ற ஒரு கதை எடுத்தேன். அதுல இணையத்துல பார்க்கும்போது நியாயம்னு ஒரு கதை இருக்கு, நியாயம் தானான்றது ஒண்ணு இருக்கு. ரொம்ப அருமையான கதை. அதாவது ஒரே கேஸ்ட் தான், பிள்ளைமாரு தான். வடலூர் பிள்ளை ஒருத்தர், இன்னொன்னு மீனாட்சி சுந்தரம். அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இந்த 2 பேருக்கு இடையில ஒரு அது ஆரம்பிச்சு ரொம்ப நகைச்சுவை. நம்ம அந்த முதலில் நம்ம இன்னைக்கு ஷெட்யூல்ல இருந்த கதை ஒரு பிரெஞ்சு தழுவல் கதை. அதை நம்ம படிச்சோம்னா அதுல மோலியர்னு நினைக்கிறேன் அந்த ஆசிரியர். அதுல ஒரு கதை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா புதுமை பித்தனுடைய கதைக்குள்ள போறப்பதான் ஒண்ணுக்குள்ள அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு அப்பா இறந்து போயிடுறாரு, கடன் இல்ல, ஐபி கொடுத்துட்டு துண்டை உதறிட்டு வந்துடுறாரு. இவருக்கு அனுபவம் பத்தலன்றாரு. மத்தவங்க மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லல, படிச்ச பாடம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த அந்த கற்பனை உலகம் உண்மை நம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல வாசாம கோசரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. வாசாம கோசரம் அது பெரியவர்கள் சொன்ன சொற்பொழிவும் இல்ல எழுதி வச்சதையும் வச்சு வாய்க்கெல்லாம் பேசி பார்த்தாரு. ஆனா அதுவும் நடக்கல. அப்பதான் தூத்துக்குடிக்கு ட்ரெயின் ஏறாரு. ஏறிட்டா அங்க போயிட்டா இவர் பெரிய அந்த வியாபாரத்தை உலகத்தை கைப்பற்றணுன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. அங்க மேல் துண்டை மூலதனமா வச்சுட்டு போனவங்களுக்கு உபவாச மகிமைன்றாரு. உபவாச மகிமைன்னா சோறு தண்ணி கிடைக்காது. அப்படி போயிட்டு ஒருவேளை சாப்பாடு மட்டும் வச்சிருந்தாரு. அப்ப இங்க எல்லாம் போயிட்டு வராரு, ஜனங்க எல்லா கடைகளுக்கும் போறாரு, செய்யறாரு, ஒண்ணும் இல்லை. ஆனா அதுக்கடுத்து புதுமை பித்தன் ஐயா சிவசுப்ரமணியா சொன்ன மாதிரி ஏகாதிபத்தியத்திற்கும் இந்த வியாபாரத்துக்கும் இராணுவ பலம் அவசியம் போல தெய்வ பக்தியும் அவசியம்னு முடிகிறார். அப்ப யாருக்கு தெய்வ பக்தி? ஆங்கிலேயர்களுக்கு. அதனால என்ன பண்றான், இராணுவம் வச்சிருக்கான், ஏகாதிபத்தியம் பண்றான், வியாபாரம் பண்றான், சர்ச்சும் கட்டிக்கிறான். அப்ப யானைக்கு பாதுகாப்பு இருக்கும்போது அது மேல இருக்கிற எறும்புக்கும் பாதுகாப்பு இருக்குன்ற மாதிரி இந்த புலமார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு பிள்ளையார் கோயில கட்டிடுறாங்க. இதுலயும் நல்லா இது பண்றாரு. பிள்ளையார் கோயில் பக்கத்துல பிள்ளையவர்களும் வடலூர் பிள்ளையவர்களும் கொண்டறிந்தாராம். அப்ப இவரும் ஒரு கோயில் மாதிரி அங்க நிக்காரு. ஆனா அங்க என்ன சாப்பாடு கிடைக்கல, செய்யல, ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. பிள்ளையார் மாதிரி இருக்க முடியாதுல்ல, நிர்விசார சமாதி மாதிரி நம்ம இருக்க முடியாது. இவர் உயிரோட இருக்காரு. அப்ப இவர் சோர்ந்து போய் பசியால சோர்ந்து போயிருக்காரு. அவர் அந்த மீனாட்சி பிள்ளைகிட்ட ஏற்கனவே வேலை கேட்டப்ப முடியாதுன்ட்டார். இப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு போறாரு, அந்த தேவதையினுடைய மனோதத்துவத்தை எல்லாம் சொல்லக்கூடிய, தேவதைகளோட மனோதத்துவத்தை எல்லாம் அறியக்கூடிய நிலையில நான் இல்லை. அதனால பிள்ளையார் என்ன நினைச்சாரு எனக்கு தெரியாது. ஆனா பிள்ளைக்கினுடைய மனசுல கசப்பு தான் இருந்தது. அப்பதான் இது இவர் ஒரு கடைக்கு மீனாட்சி சுந்தரம் இது பண்றாரு. அவர் வேண்டான்னு சொன்னவர் தான் 3 நாளைக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. சரின்னு போய் வேலை பார்க்காரு. வேலை பார்த்தா கொஞ்சம் காசு வசூல் வந்தவொடனே பசி குறைய மனிதனுக்கு ஆசை கூடுதுன்றதையும் கொண்டாடுறாரு. இந்த திருநெல்வேலி பிள்ளைமார் மாதிரி ஒரு நாள் ஆகணும்டா, இவங்க எல்லாத்தையும் காலடியில நம்ம காலடியில போடணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவன் வசூல் பண்ண அவரு இது கொடுத்துறாரு. முதலே சொல்றாரு, நீங்க திருநெல்வேலி இலங்கைக்கு போயிட்டா நீங்க கிட்டங்கி சாவியும் வசூல் பண்ண வேண்டிய லிஸ்டையும் எல்லாம் தரமாட்டாங்க முதலாளிய. நீங்க சாதாரண ஆளாத்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டார் வடலூர் பிள்ளை, அந்த கிட்டங்கி சாவியை வாங்குற அளவுக்கும் வசூல் யார்கிட்ட பண்ணணுன்ற. அப்போ முதலாளிகளுக்கு தொடர்பு கிடைக்குது. அதை பயன்படுத்தி என்ன பண்றாரு, எல்லா சரக்கையும் ஒரே நாள்ல வச்சுட்டு இதெல்லாம் சொல்றாரு.
அவர் வந்து இப்பதான் வளர்ற முதலாளினால மலிவான சிங்களத்தையே வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம்னா விளக்குன்ன மாதரை கூட வச்சுக்கிடுவார். கோவலன் மாதிரி இருக்கான் அப்படின்னாருன்னா மாதவிய வந்து 1058 பொற்காசுகள் ஒரு நாளைக்கு அவளோட இருக்கணும்னா வச்சிருக்காரு. கோவலன் மிகச்சிறந்த வணிகன்றதுனால அவருக்கு அந்த மாதிரி நிலைமை இருந்தது. ஆனா நம்ம வடலூர் பிள்ளை வந்து ஏழை. அதனால ஒரு மலிவான ஒரு ஆளை வச்சிருக்காரு. புதுமை பித்தன் வந்து இந்த முதலாளி வர்க்கத்தினுடைய ஆஹ் கலிசடையான பண்புகள் என்ன அப்படின்றதையும் தோல் உரிச்சுக்கிட்டே போறாரு. இதைத்தான் வந்து பாரதி வந்து அந்த ஜமீன்தார் பத்திய கதையெல்லாம் சொல்லியிருப்பார். பாரதியினுடைய அந்த எட்டயாபுரம் ஜமீன் எப்படியெல்லாம் இருக்கான்றது. ஷேக்ஸ்பியர் வந்து மன்னர்களினுடைய அவலங்கள் என்ன. ஷேக்ஸ்பியர் வந்து நம்ம அவர் ஒரு முற்போக்காளர் தான். ஏன்னா நிலவுடைமை சமூகத்துல மன்னரனுடைய கோளாறுகள் என்ன, அவன் எப்படியெல்லாம் இருந்தான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆசைப்பட்டு எப்படி கத்தி வச்சு குத்துனா, லியோ டால்ஸ்டாயும் சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு இடதுசாரிகளாக அறியப்படாதவர்களா, ஷேக்ஸ்பியரோ லியோ டால்ஸ்டாயோ. ஆனால் தான் வாழும் சமூகத்தின் அவலங்களை வெளிப்படுத்தியவர். புதுமைப்பித்தன் மிகச் சிறப்பா சொல்றாரு. முதலாளித்துவம் வந்து எப்படி செய்யுது, முதலாளி ஆன உடனே அவன் வந்து என்ன பண்றான், எல்லாரையும் காலடியில போடணும்னு நினைக்கிறான், ஒரு வப்பாட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறான், ஏமாத்த நினைக்கிறான். எல்லாரையும் 1,00,000 ரூபாய்க்கு ஜாமானம் வாங்கி, இது 1938 எழுதின கதை. 1,00,000 ரூபாய்னா எவ்வளவு பெரிய இது. அது வந்து பொருளாதார நிலைமை வந்து ஒரு சரியில்லை, நிறைய பெரிய நிறுவனங்கள் சரியுது. அந்த நேரத்துல இவன் வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து ஏய் நான் இன்னொரு நோட்டீஸ் கொடுத்துருவேன், இல்ல இவ்வளவுதான் வசூல் பண்ணி போங்கன்னு. அப்ப பல பேர் போயிட்டான். பிள்ளை அவர்கள் நல்லாயிட்டார். இதோட முடிச்சுட்டு புதுமைப்பித்தன் ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கிறார். இவன் செஞ்சது நியாயமா, இவனை முன்னாடி இவன் ஒண்ணும் இல்லாம இருந்தப்ப அவங்க அப்பா வாங்கின கடனுக்கு இவனை போட்டு பாடா படுத்தி துண்டை உதறி போட்டு இலங்கைக்கு அனுப்பிச்ச இந்த சமூகம் அது குற்றவாளியா, இல்ல இந்த வாய்ப்பு கிடைச்சப்ப தன்னுடைய முதலாளி போர்வையில் இந்த ஏமாத்துகளை செய்த இவன் குற்றவாளியா, நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்னு முடிச்சிட்டாரு. மிகச்சிறந்த கதை. ஒரு சமகால சமூகத்தை அதே இதுல நீங்க வந்து ஒரே சாதிக்குள்ள எத்தனை வர்க்கங்கள் இருக்குன்றத நம்ம வந்து இந்திய சமூகம் வந்து ஜாதியாவும் வர்க்கமாவும் இருக்கு. சாதிக்குள்ள வர்க்கம் இருக்கு, வர்க்கத்துக்குள்ள சாதி இருக்கு. அப்ப இது மிகச்சிறந்த ஒரு சித்தரிப்பை கொடுக்கிறார். ஒரே சாதிக்குள் எவ்வாறு 2 வர்க்கங்கள் இருக்கின்றன, அந்த 2 எப்படி போட்டி போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு உள் முரண்பாடோட முன்னேறுங்கிறதெல்லாம் மிக தெளிவா சொல்லியிருக்கார். அனைவரும் எல்லாத்தையும் கொண்டு வந்து பணித்துளி ஐயாவோ இல்ல ஐயா கணேசன் ஐயா வந்து பழமொழிகளை அடிச்சு கிளப்பிட்டாரு. அது வந்து யாருக்கு பொண்ணு கொடுக்கணும், யாருக்கு கடன் கொடுக்கணும், ஒரு ரோசக்காரனுக்கு கடன் கொடுக்கணும்ன்றது ரொம்ப அருமையான பழமொழி. ஏன்னா ரோசமே இல்லாதவன் மான மாதிரியே இல்லாதவன் கடன் கெட்டவே மாட்டான். இப்படி கூவலரசேகர் ஒரு கதை எழுதியிருக்காரு. அவனுக்கு வந்து பால்காரன் வந்து என்ன வந்தாலும் அவன் கடன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஒரு தத்துவ ஞானிய ஒரு நிலைக்கு போயிடுவான். எல்லாரும் கடன்காரன் கொடுத்து வையத்தான் செய்வான். அதுக்காண்டி ரோசப்பட முடியுமா, அதுக்காண்டி உனக்கு நான் கொடுத்துட முடியுமா அப்படின்றத அவருடைய கதையினுடைய மையமா இருக்கும். உண்மைதான் அந்த பழமொழி எல்லாம். பனித்துளி ஐயாவும் நல்லா சொன்னாங்க, சிவசுப்ரமணியாவும் சொன்னாங்க. நம்ம பிரபாகர் ஐயா சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு இடதுசாரி தான் புதுமைப்பித்தர் வந்து. ஆனா அத இடதுசாரிகள் ஏன் அவரை கொண்டாடலன்னு தான் தெரியல. மிகச் சிறப்பான ஒரு கதை, மிகச் சிறப்பான பின்னோட்டம். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் திடீர்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் கூட கதையை நிறைவாக அந்த கதையோ அப்போ படித்த மாதிரி இல்லை, ஒரு 2-3 முறை வாசித்து சொல்கிற மாதிரியான. ஏன்னா அது காரணம் நம்முடைய கணேசன் தோழர்கிட்ட வந்து வாசிப்பு புலமை தினமும் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த பின்னூட்டம் சொல்ல வருகிற நம்ம பணித்துளி ஐயாவாக இருக்கட்டும், நிறைய பேர் வாசிச்சுட்டு தான் வர்றாங்க. சிவசுப்ரமணியன் தோழர் இவங்களாம் வாசிச்சுட்டு, நவநீத கிருஷ்ணன் தோழர் அவங்களுடைய இணையர் இவங்களாம் வாசிச்சுட்டு வர்றாங்க. அதனால அது வந்து எளிமையாக அந்த கதையை சொல்ல முடிந்தது. அது திடீர்னு சொன்னாலும் உண்மையிலே இன்றைய தினம் ஒரு 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 நல்ல பின்னூட்டம், அதுபோல் பின்னூட்டமும் நிறைய சிறப்புகளோடு அமைந்தது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சிணைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நாளை தினம் இது போன்ற இடர்பாடுகள் வருங்காலங்களில் வராது என உறுதியளித்து சரியான ஏற்பாடுகளை நாளை சரியாக செய்வோம் என இந்த மன்றத்தில் உறுதியளித்து, தோழர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக இரவு 8 மணிக்கு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.